ஹாய் காய்ஸ். செம்ம மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆமா நாங்க பக்கத்துல கூட வராதுன்னு இருந்துச்சு. நான் பக்கத்துல கூட வராதுன்னு நினைச்சிட்டோம். டஃப் ஃபைட். ஆனா நம்ம சொன்ன மாதிரி எல்லாரும் மும்பை சொன்னோம், மும்பை ஜெயிச்சு. இல்ல அது தெரியும். அதான் பும்ரா தான் கீ ஃபேக்டர் எல்லா மேட்ச் மாதிரியும். அப்படிலாம் சொல்லிட முடியாது. சிராஜ் சொல்லுவான் இன்டர்வியூல ஜெர்சி பாய் அப்படின்னு. ஐ பிலீவ் இன் ஜெர்சி பாய். என்னைய பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து சாய் சுதர்ஷன் அந்த லேப் ஸ்கூப் தான். அத ஆடாம இருந்திருந்தாருன்னா குஜராத்துக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும். இதோட குசால் மெண்டிஸ் ஒருத்தர் நம்ம கேப்டன் விட்டு என்னப்பா சுப்மன் கில் நம்மள இல்ல விடு. அது சுப்மன் கில் அது நாங்க ஃபுட்பால் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அந்த ஃபுட்பால் ஸ்கோரோட கொலாட்டரலா சுப்மன் கில் விழுந்துட்டான் இன்னைக்கு. அவ்வளவுதான். ஆமா 3 for 1. ஆமா ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பெரியப்பா கதையை தூக்கின்னு வந்தாரு ஃபீடாக் பாசையில. ப்ரோ பிதாமகன் மரியாதை. ஆமா அவன் ஏன்டா என்ன எப்ப எடுக்காம விட்டீங்கன்னா அடிச்சான்டா. ஆமா பர்றவன் போறவங்கலாம் 3 6 மினிமம் 3 6 அடிக்கிறானுங்க வந்திருக்கிறவங்க எல்லாம். இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மாவோட நிறைய கேட்ச் மிஸ் பண்ணிட்டானுங்க. ஸ்டார்டிங்கே அவுட். அதுக்கு முக்கியமான காரணம் குசால் மெண்டிஸ் தான். அவன் 2 தான்டா மிஸ் பண்ணான். நல்ல ஃபீலிங்ல தானாப்பா. சரி ஓகே. அந்த 2 தூக்கி இருந்தானே 80 ரன் கிட்ட கொடுத்துருக்கும்ல. சூரியகுமாரும் ஒரு விக்கெட் மிஸ் பண்ணாங்க. ஆமா ஆமா. குசால் மெண்டிஸ் கிளவுஸ் தான் போட்டிருந்தானா இல்ல வேற என்ன போட்டிருந்தான்னு தெரியல. அவனும் பால் கை அவைக்கு பார்க்கலாம். ஆனா உட்கார மாட்டேங்குது கையில. அந்த ஃபுட்பால சரி விக்கெட்ல வந்து எலிமினேட்டர் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுத்தா எப்படி ப்ரோ பிரஷர். இவன் தான் அண்ணா பெஸ்ட் நான் பறந்து என்னமோ பண்ணேன் தெரிஞ்சுக்கலாமா. ஆமா 43 வயசுல ஒருத்தன் பண்றான். தலஃபார் பீஸ். ஆமா 4+3 7 தான். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜாலியா போச்சு. பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினா ஆனா 2 விக்கெட் எடுத்துட்டான். கோட்ஜியவை பொளந்துட்டானுங்க. ரஷீத் கான் எக்கனாமிக்கலா போட்டான். அவனே அடிச்சிட்டான். அசினிமா இருந்துச்சு. சாய் கிஷோரே ரோஹித் சர்மா வந்து ஸ்வீப் ஷாட் அடிச்சான் 6க்கு. எனக்கு ஆனா சுப்மன் கில்லுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் மேல என்ன பகன்னு தெரியல. யூஸே பண்ண மாட்டேங்கிறான். சுப்மன் கில் மட்டும் இல்ல யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஓவர் நான் இது வரைக்கும் நல்லா பாத்துட்டேன். இந்த சீசன்ல வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவருக்கு மேல போட்டது இல்ல இந்த மேட்ச்லயும். அதுவும் இந்த 2 ஓவர் போட்டதுமே ஏதோ ஒரு மேட்ச் தான் போட்டிருந்தான். அதனால இவனை எடுத்துட்டு டெஸ்ட் ஸ்குவாட்ல வர போறான். அங்க என்ன பண்ண போறானோ. வேற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி வேற என்ன பேசுறதுக்கு இருக்கு சொல்லுங்க. மஜாவான ஹிட்டிங் அவ்வளவுதான். வேற எதுவும். ரோஹித் வந்து நான் இந்த பிச்சிலே அடிக்கிறேன் அகமதாபாத்ல அடிக்க மாட்டேன். ஆமா பிட்ச் பத்தி பேசணும். நேத்து இருந்த பிட்ச் தானே இது. அதே கிரவுண்டு தெரியல பிட்ச் பத்தி. பக்கத்து பிட்ச்ன்றானுங்க. பக்கத்து பிட்ச்ல இவ்வளவு பிட்ச் இல்ல வேற பிட்ச் தான் இது. காரனுங்க சண்டைக்கு வருவானுங்க. இப்ப யாரு டிபி கேஸ் காரனுங்க இங்க ஏமாத்தி போட்டானுங்க. ஆமா அவனுங்க நேத்து பேட்டிங் பிட்சே இல்ல சுத்தமா. இன்னைக்கு செம பேட்டிங் பிட்ச். யார் டாஸ்? மும்பை தானே டாஸ் வின் பண்ணது. ஆமா ஆமா பரவாயில்ல குட் டெசிஷன். ஆஸ்திரேலியன் ஆரோக்கியராஜ் பேச வருவோம். அவர் டீம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. ஃபைனல் குவாலிஃபயர் 2 போகுது. குவாலிஃபயர் 2 சொல்லுங்க ஏலியன் ஆரோக்கியராஜ். ஆமா ஜாலிதான். பேட்டிங்ல குறைய சொல்ல முடியாது. பவுலிங் ரொட்டேஷன் தான் எனக்கு இடிக்குது. ஒழுங்கா இன்னும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிருக்கலாம். பவர் பிளேல பும்ராக்கு 2 ஓவர் கொடுத்துருக்க கூடாது. இவனை யூஸ் பண்ணிருக்கலாம். கிளீசன் யூஸ் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான்.
அதுதான் எப்படி எப்படியோ பண்ணி பும்ராவை வச்சு ஏதோ சமாளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ரைட்டு. டார்கெட் 200+ இருந்தாலும் ஜெயிச்சாங்க. ஆமா, அந்த பிரஷர்னால தான் உண்மைதான். அவங்களாலே அடிக்க முடியாம கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் இதாச்சு. அப்படியே குஜராத் பேட்டிங் பக்கம் வருவோம். சாய் சுதர்ஷன் ஆஸ் ஆல்வேஸ் அவனால முடிஞ்ச அளவுக்கு உத்தர கொடுத்து ஆடிட்டான். ஆரஞ்சு கேப் அவன் தலையில வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். இல்ல அவன் நான் அதுக்கு மட்டும் அவன் ஆடுற மாதிரி தெரியல. அவன் வந்து ப்ராப்பரா டீமுக்காக தான் ஆடுறான். நடுவில் என்ன விக்கெட் போயிட்டு இருக்கும் போது தேவையில்லாம எதுக்கு ஒரு லேப் ஸ்கூப் ஆடினான்னு தெரியல. இந்த லேப் ஸ்கூப் ஆடினதுல எனக்கு வருத்தம்பா. சாய் சுதர்ஷன் ஆடுறத பார்த்துட்டு நான் எம்ஐல இருந்து ஜிடிக்கு தாவிடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா ஆமா, தாவிங்க உங்களுக்கு பழக்கமானது தானே அது. வாஷிங்டன் சுந்தரும் சாய் நடுவுல சுதர்ஷன் ஒரு வைடுக்கு ரிவ்யூ எடுத்து மொமெண்டம் அவனே எடுத்துக்கிட்டான். சண்டெல்லாம் போட்டு. சாய் சுதர்ஷன் தானே போர்ட் டெலிவரியில. ஏய் அது அவங்க நின்றுட்டு இருந்தான்டா. லெஃப்ட் ஹேண்டர் வந்து லேப் அடிக்கிறேன்னு இவங்கிட்ட வரான்டா. அவன் நிக்கிற பொசிஷன்ல போச்சுன்னா அதை எப்படா வைடுன்னு தர முடியும்? இப்போ அந்த இது வச்சிருப்பானுங்கல்ல புதுசா. இல்ல அது வந்து இங்கிட்டு தானே, எனக்கு ஆஃப் சைட்ல தானே, லெக்ல போட்டதுக்குலாம் அது பார்க்க முடியாது. ஆமா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவன் மொமெண்டம் எழுந்து ஏதோ தப்பா ஆடி அவுட். ஆமா ஆமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 10-12 ஓவர்ஸ் வரைக்கும் அவனோட இன்னிங்ஸ் வந்து சூப்பர், லைக் பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவா இருந்துச்சு, ப்ளீசிங்கா இருந்துச்சு. ஆடின ஷாட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவனும் வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் கரெக்டாக கொண்டு போனாங்க. இவன் அவுட் ஆன உடனே அவனும் அவுட் ஆயிட்டான். அதான். சாய் சுதர்ஷன் ஆனா ரிஸ்கே எடுக்காம பவுண்டரிஸ்ல ஆடிட்டு இருந்தான். கரெக்டா கேப் பிக் பண்ணி அடிச்சு அப்படிதான் ஆடிட்டு இருந்தான். 6 அடிக்க கூட ட்ரை பண்ணு. அதான் 4 அடிச்சிருக்காங்க. தேவையில்லாம ட்ரை பண்ண போய் தான் வாங்கினான். வாஷிங்டன் சுந்தர் ஆக்சுவலா இன்னைக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். நான் வந்து சரி விக்கெட் போயிட்டே இருக்கே, அதனால சும்மா ஒரு ஆள் ஒரு எண்ட்ல டிபார்ட்மெண்ட்றதுக்காக வாஷிங்டன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அவனும் வந்து நல்லா ஸ்ட்ரைக் பண்ணான் ஓரளவுக்கு. தீபக் சாருக்கு என்னாச்சு? ஏதோ நிகழ்ன்றாங்க, என்னன்னு எக்ஸாக்டா தெரியல. ஹாம்ஸ்ட்ரிங். குவாலிஃபயர் 2 ஆட மாட்டானா? கன்ஃபார்மா தெரியல, யாருக்கு தெரியும், வந்தாலும் வருவான். ஹாம்ஸ்ட்ரிங் வச்சுட்டே அவன் போன இது ஃபுல்லா பவுலிங் போட்டான். அதனாலதான் ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்லோட இருக்கும். சொல்ல முடியாது. பும்ரா ஆக்சுவலா நடுவில் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தான். அவன் எதுக்கு ஓடினான்னு எவனுக்கும் தெரியலடா. அதான் தலைய வந்து ஒரு எரிக் டேயர் ஆக பாக்குறானா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பிசியோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிசியோவே கீழே தாண்டா இருக்கான், அவன் மேல எங்கடா போறான்? மேல அவனுக்கு என்ன அவசரமா விடு. அஞ்சனா கணேசன் கூப்பிட்டுருப்பான். பரவாயில்ல. குசால் மெண்டிஸ் பேட்டிங் எப்படி இருக்கு? வாட் டு யூ ஃபீல் அபௌட் ஹிஸ் பேட்டிங்? இல்ல பிகினிங் ஓகே தான், அதான் ஆரம்பிச்சான். ஒன்றும் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கணும். சுப்மன் கில் அவுட் ஆன உடனே ஓகே நெக்ஸ்ட் லைன் அப் பார்த்துட்டு நின்றுக்கணும். இல்ல அது நின்னா அவனுக்கு அது கால் ஸ்லிப் ஆயிருச்சுன்றாங்க. டியூ ஜாஸ்தி, கால் ஸ்லிப் ஆயிருச்சுன்றாங்க. டியூ ஜாஸ்தி இல்ல, பட் ஸ்டில் அவேர்னஸ் இருக்கும்ல. தலைவன் ஸ்பைக்ஸ் ஷூஸ் கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தான். தலைவன் வந்து ரன்னிங் ஷூஸ்ல வந்து ஸ்பைக்ஸ் அட்டாச் பண்ணிருக்கான். பட் அது ஒரு பிளேயரோட கம்ஃபர்ட் பொறுத்து தானே. ஆமா, இதுல காமெடி என்னன்னா அப்பதான் கரெக்டா அவுட் ஆகிறதுக்கு முந்தின பால் தான் வந்து சொல்றாங்க சாண்ட்னர் அண்ட் குசால் மெண்டிஸ் ஹேவ் a good matchup outside of IPL அப்படி. டேய் சாண்ட்னர் குசால் மெண்டிஸ் அவுட் எடுக்கல, குசால் மெண்டிஸா போயிருக்கான். குட் மேட்ச்அப்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
குசால் மெண்டஸ் should be safe அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி காலை விட்டு விக்கெட் ஆயிட்டான். ஸோ வேற இந்த மேட்ச்ல வேற என்ன கண்டென்ட் அமந்தி? கண்டென்ட்டா வேற எதுவும் நடக்கல. நம்ம நார்மல் மேட்ச்ல கூட நிறைய கண்டென்ட் பேசுறோம். வாரத்துக்கு சேர்த்து பேசுறேன்டா. ஜிடியோட அந்த சீன் இன்னும் கண்டினியூ ஆகுது. டாப் 3 அடிக்கலனா தோத்து போயிடுறாங்க. ஆமா டாப் 3 நேத்து யார் யார் எந்தெந்த கீ பிளேயர்ஸ் சொன்னோம் கரெக்டா ஆட்டாங்க இன்னைக்கு. நான் சொன்ன 2 பேர்ல ஒருத்தனை போல்ட் விக்கெட் எடுத்துட்டான். ஃப்ரண்ட்ல ஒன்னு லாஸ்ட்ல ஒன்னு எடுத்துட்டு போயிட்டான். பும்ரா. நான் வந்து பும்ரா அண்ட் பிரசித் சொல்லியிருந்தேன். 2 பேருமே விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒருத்தன் எக்கனாமிக்கலா போட்டான், ஒருத்தனை பொழந்துட்டாங்க. நான் சாய் சுதர்ஷனும் ஹர்திக் பாண்டியா சொன்னேன். நானும் பாண்டியா பவுலிங்ல என்ன பண்ணான்னு தெரியல எனக்கு. ஆனா சாய் சுதர்ஷன் அவர் ரோல கரெக்டா பண்ணிட்டான். ஆமா பாண்டியா 6லாம் அடிச்சான். ஒரு 6 95 மீட்டர்ஸ் பறக்க விட்டான். கரெக்ட் லாஸ்ட் ஓவர்ல அடிச்சான். சொல்றத பார்த்தா எனக்கு 105 மீட்டர் அந்த வைப் வருது. 105 மீட்டர் அது போதும். அதான் இல்ல ப்ரோ, ஒரு ஃபேன் பாய் ப்ரோ அவரு. பாண்டியாக்கா? இல்ல பாண்டியா இல்ல, மும்பை ஃபேன் பாய். நானும் பயன்ட்டேன் இன்னும் அந்த கேட்டகரி இருக்கா இல்லையான்னு. ஆமா மிஸ்டர், ஐயோ அவர் பேர் மறந்துட்டேன். இன்னைக்கு ஒருத்தர் வர நம்ம வீட்டுக்கு, டைனோசர் ஜுராசிக் ஜாமான். அவர் வந்து சாய் கிஷோரையும் இன்னும் ஸ்டாட்னரையும் சொல்லியிருந்தாராம். 2 பேரும் நல்லா பண்ணிருக்காங்க, அத பத்தி மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாப்புல. டெடிகேஷன் பாராட்டு. அதான் உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை போட்டு படுத்திருக்காரு. அப்படி இருந்தும் வீடியோ கண்டென்ட் கொடுத்துட்டு போறாரு அவரு. ஆன்சர் என்ன ஒரு ஓவர் தான் போட்டான். ஆமா குசால் மெண்டஸ் எடுத்து கொடுத்தாருல, அவன் எடுத்துக்கிட்டான். கில்ல மட்டமா அவுட் ஆயிருக்கான். ஆமா யாரு அவுட் ஆயிட்டு போய் உட்காந்துட்டான் அடிச்சுட்டு. அப்புறம் வந்து சாய் சுதர்ஷன் அவுட் ஆனோடனே உள்ள ஓடி போயிட்டான். கில்லா கில்லு கில்லோட விக்கெட் டெலிவரி செம டெலிவரி. அக்ராஸ் ஆடி இருக்காங்க. சுதர்ஷனுமே ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நியர் மிஸ்ஸஸ், ப்ராப்பரா டைம் பண்ணி சில இதெல்லாம் பண்ணா. பும்ரா வந்து கில் போன அடுத்த ஓவர் பும்ரா வந்து ஒரு இது போடுவோம், ஒரு லோக்கல் டாஸ் ஒன்று போடுவான். அதை ஜஸ்ட் மிஸ்ல தட்டி விட்டு மிட் விக்கெட்ல 4 போகும். மிஸ் பண்ணியிருந்தான்னா குச்சி தெரிச்சிருக்கும் அடுத்த ஓவரே. ஆனா சில ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து பும்ராவே லைட்டா வியர்னான் சாய் சுதர்ஷன் ஆடும்போது. ஸோ இந்த மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மும்பை ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது we have the qualifier 2, பஞ்சாப் vs மும்பை. The battle of the Mumbaians. ஆமா. ஸோ அது வந்து அகமதாபாத்ல நடக்குது. 2 டீமுக்கும் அற்புதமான பிளே கிரவுண்ட் அது. அடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா எல்லாரும் உங்க பிளேயர் பிக் சொல்லுங்க இந்த மேட்ச்க்கு. இந்த மேட்ச்க்கு அடுத்த மேட்ச்க்கு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஏலியன் ஆரோக்கியராஜ். நான் கடைசியா சொல்றேன். ஆரோக்கியராஜ் ப்ரோ. ஸ்குவாட் லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். பஞ்சாப் வர்சஸ் மும்பை. டீமுக்கு ஒரு பிளேயர் சொல்லுங்க. ஓகே சஹால் வருவான்ல அடுத்த மேட்ச். நம்பிக்கை தான். சஹாலும் ஸ்கையும் வருது. ஓகே அனலிஸ்ட் சாந்தை. பிதா மகனே. ஹர்ஷ்தீப் சிங். ப்ரோ நீங்களா? நான் வந்து
வைசாக். வைசாக்கா? அவன் ஆடலையா? ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கான் அவன். இல்ல நீ பஞ்சாபுக்கு மட்டும் 6 ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துரு. பிளேயிங் லெவல்ல இல்லன்னா நாங்க இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். சஹாலியே இன்னொரு ஆப்ஷன் கேட்டுறப்ப. செஹலுக்கும் சொல்லிருங்க தம்பி. ஓகே, ஐயர் எடுத்துக்கணும். சஹல் ஐயர், ஓகே அப்புறம் ஸ்கை. ஓகே, செஹல் ஐயர் என்ன காம்பினேஷன். சொல்லுங்க தம்பி. தலைவரே நீங்க 2 ஆப்ஷன் கொடுங்க பஞ்சாபுக்கு. சரி, நான் வந்து பேட்டர் எடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்துக்கிறேன். பிரப்சிம்ரன் சிங். பிரப்சிம்ரன் ஆர் வேற என்ன? வைசாக் ஜெயக்குமார். வைசாக். ஓகே, மும்பைக்கு ப்ரோ இந்த வீடியோ மட்டும் அவனுக்கு அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, சந்தோஷப்படுமாண்டா. வைசாக்கா? ஆமா ஆமா. சரிதான். மும்பைக்கு திலக் வர்மா. ஓகே, திலக் வர்மாக்கும் அடின்னு சொன்னாங்க, எப்படி வந்தான் தெரியல. மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கிறவங்களாம் மென்டாலிட்டி மாஸ்டர். கப்பு ஜெயிக்கிற டைம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வெறிகொண்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. தீபக் சாரே அடுத்த மேட்ச் வந்துருவான். ஒரு கால துள்ளி வந்து பவுலிங் போடுவான்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச். ரிஸ்க் எடுக்க விட மாட்டானுங்கடா. ஃபைனல்ஸ் கூட்டு வந்துருவானுங்க. என்னோட பிக் நான் சொல்லிடுறேன். பஞ்சாபுக்கு சஷாங்க் சிங், மும்பைக்கு பும்ரா. நான் வந்து போல்ட்டும் ஸ்டோய்னிஸ். ஓகே, நீங்க ஓஷானியா பிளேயர்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பஞ்சாப் தான் ஜெயிக்க சொல்றேன். பஞ்சாப் சூப்பர் ப்ரோ. நான் மும்பை தான் ஜெயிக்க சொல்றேன். மும்பை எனக்கு 2 மாசம் இருக்கு. 55 பஞ்சாப், 45 மும்பை. அப்பனா பஞ்சாப். ஓகே, பஞ்சாப் ப்ரோ. அந்த ப்ரோ நீங்களும் நானும் பஞ்சாப், மிச்சவங்க எல்லாம் மும்பை. துரசிக் ஜாமான். நம்ம கேட்டு நெக்ஸ்ட் இதுல அப்டேட் பண்ணுவோம். அதான் மேட்ச்க்கு அப்புறம் கேட்க கூடாதுடா. ஓ ஆமால. நான் வந்து வேணா முடிஞ்ச எடிட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு அவன்கிட்ட கேட்டு கீழே ஆட் பண்ண ட்ரை பண்றேன். நாளைக்கே தானே மேட்ச்? நாளைக்கு இல்ல, 1ஆம் தேதி. நாளைக்கு நம்மனா ஆடுவோம். கூப்பிட்டு ஜிடிஏ கூப்பிட்டு ஆடுவோம். வா ப்ரோ, உனக்கு ஒரு கன்சல்டேஷன் மேட்ச். ஆமா. ஓகே கைஸ், அடுத்த இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு இந்த ஐபிஎல்ல. முடிச்சுட்டு என்ன கண்டென்ட் போட போறோம்ன்றது யோசிப்போம். கண்டென்ட் தரவே இருக்கானே, ஆல்ரெடி ஒருத்தன் இங்கிலாந்துல தரவிட்டு இருக்கான். அகமதாபாத்ல மும்பை ஜெயிச்சதே இல்லையோ? அப்படியே அந்த ஸ்டார்டர் இருக்கா இந்த சீசன்? நீ பிபிகேஎஸ் தானடா சொன்ன, அப்புறம் என்னடா? இல்ல புதுசா இருக்குல்ல எனக்கு அந்த ஸ்டார்டர், அது கேட்டேன். ஆனா பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க அகமதாபாத்ல. பஞ்சாப் குஜராத் எல்லாம் பக்கத்து ஊருங்க. ஓகே கைஸ், பாப்போம். ஆந்த ப்ரோ நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா யூசிஎலுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் போட்டுருவோம். ஃபைனல் நடக்க போகுது. அச்சுவண்டா, நான் ரெடியா இருக்கேன். நீதான். நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். ஆனா நம்ம 3 பேர் சேர்ந்து தான் ரெடியா இருக்க மாட்டோம். போட்டுருவோம். ஆமா. ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச்க்கு அப்புறம் பாப்போம். பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய். பாய்.